கிரிப்டோவில் ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபெயில் ஆறாங்க? கிரிப்டோவை கான்ஃபிடண்டா பை பண்ணுவோம், அதுக்கப்புறமா மார்க்கெட் டவுன் ஆகும், அப்ப நம்ம செல் பண்ண மாட்டோம். திரும்பவும் மார்க்கெட் டவுன் ஆகும், அப்பயும் செல் பண்ண மாட்டோம். ஏன்னா கரெக்டான சப்போர்ட் லைன்ல இருக்கு, அதுக்கப்புறமா மேல போகும் நினைச்சு சும்மா உட்காந்துருப்போம். திரும்பவும் மார்க்கெட் அந்த சப்போர்ட்டையே பிரேக் பண்ணிட்டு கீழே போகும்போது நம்ம வாங்கி வச்ச எல்லா கிரிப்டோவையும் செல் பண்ணிடுறது. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் லைட்டா பம்ப் ஆயிட்டு மேல போகும். நம்ம திரும்ப மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் திரும்ப அப்ல தான் போகும். திரும்ப கீழே வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணும்போது கண்டினியூஸா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு நியூ ஆல் டைம் ஹையா ரீச் பண்ணும். ஃபைனலா ஆல் டைம் ஹைக்கே போயிருச்சு நினைச்சு நம்ம அந்த இடத்துல வாங்குவோம். அதுக்கப்புறமாவும் லைட்டா மார்க்கெட் பம்ப் ஆகும் போது எஸ் நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். இல்ல மார்க்கெட் பம்ப் ஆகும் அப்படின்றதுக்காக திரும்ப வெயிட் பண்ணுவோம், திரும்ப டவுன் ஆகும். ஃபைனலி இப்படி பண்றதுனால 95% கிட்ட அவங்க போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல தான் இருக்கும், லாஸ்ல இருக்கும். ஆனா இப்படி பண்றது அவங்களுடைய தப்பு கிடையாது. அதனால நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அப்ப இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, யாரு தான் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்க, இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இதெல்லாம் ப்ராப்ளம்னா இவங்களை மேனேஜ் பண்ணி கிரிப்டோல எப்படி ப்ராஃபிட் பார்க்கறதுன்ற விஷயத்த நாம இன்னைக்கு இந்த வீடியோல கடைசியா தான் பார்க்க போறோம். சோ கிரிப்டோ கரன்சில மறைக்கப்பட்ட உண்மைகளை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோ கரன்சில கேம் விளையாண்டு கூட கிரிப்டோ மூலியமா ஏர்ன் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த நான் உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா இல்லையான்றதை அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு அந்த வீடியோ நம்ம சேனல்ல வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு 800 லைக்ஸுக்கு மேல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் என்னுடைய அனலைசிஸ் ப்ராசஸை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கி உங்களுக்காக நம்ம சேனல்ல அந்த வீடியோவை போட்டு ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோல பார்க்க வேண்டிய முதல் விஷயம், இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பின்னாடி யாரு தான் இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான பர்சன்ஸ் தான் இந்த மார்க்கெட் மேக்கர். நான் மார்க்கெட் மேக்கர்னா யாருன்றதை நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன். நம்மள மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராறவங்க தான் மார்க்கெட் மேக்கர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்ல டிமாண்டை ஸ்டேபிளா வச்சிருப்பாங்க, லிக்விடிட்டியை அதிகமா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு கம்பெனியா இருக்கலாம் அல்லது ஒரு இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஸ்மால் ட்ரேடர்ஸோட பணத்தை லாஸ் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் திடீர்னு பம்ப் பண்ணி டம்ப் பண்ணி வெளியே கொண்டு போயிடுறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இதுக்குள்ள மார்க்கெட் மேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு சில மிகப்பெரிய கம்பெனிஸும் கிரிப்டோ மார்க்கெட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப இந்த மார்க்கெட் மேக்கர்ஸோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒரு டோக்கனோட பிரைஸை ஸ்டேபிளா வச்சுக்கிறது, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க கேட்கிற லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்றது, மெயினா ஒரு டோக்கனோட வால்யூமை பூஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றதுமே மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு ரீட்டைல் ட்ரேடரா பணத்தை அதிகமா லாஸ் பண்றோம் கிரிப்டோலனா, அதுக்கும் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் அதிகமா அதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கிரிப்டோ கரன்சில மார்க்கெட் மேக்கர்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம் இல்லையா ஒரு ட்ரேட்ல, அங்கேயும் டார்கெட்டா வைக்கிற பிரைஸ்லயும் தான் இவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப இந்த பம்ப் அண்ட் டம்ப் பண்றதுனால மட்டும் கிரிப்டோ கரன்சில மார்க்கெட் மேக்கர்ஸ் அதிகமா ப்ராஃபிட் பார்க்கறாங்கன்னா இது எப்படி பாசிபிள் ஆகுது? இத பாசிபிள் ஆக்குறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ற ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸோ ஆர் மார்க்கெட் மேக்கர்ஸோ பிராக்டிகலா பார்த்தோம்னா புல் ரவுண்ட்ல மார்க்கெட் பம்ப் ஆயிட்டு ராக்கெட் வேகத்துல போகும்போது நம்மளையுமே ரீட்டைல் ட்ரேடர்ஸையுமே பின்னாடியே கூட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால தான் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸோ மிகப்பெரிய கம்பெனிஸோ நம்ம சைக்கலாஜிக்கலா எங்க டார்கெட் வைப்போம், ஸ்டாப் லாஸ் வைப்போம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல அவங்க ரிவர்ஸ் ட்ரேட் பண்றதுனால நம்மள மாதிரி ஸ்மால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல லாஸ் ஆயிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போறோம். அந்த டாக்டிக்கை அவங்க கரெக்டா பயன்படுத்துறதுனால தான் அவங்க நினைச்ச மாதிரி மார்க்கெட்டை மூவ் பண்றது ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி அதிகமா ப்ராஃபிட் பார்க்கறதுக்குமே இந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அதுலயே ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஸ்பாட் ட்ரேட் பண்ணா எங்க ஸ்டாப் லாஸ் வைப்போம், ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணா எங்க லிக்விடேஷன் பிரைஸ் வரும் அப்படின்றத அவங்க சைக்கலாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ப்ளே பண்றதுனால தான் மார்க்கெட் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா கீழே விழுக ஆரம்பிக்குது. அதே இது கீழே விழுந்த மார்க்கெட்ல கரெக்டா அவங்க போய் அக்குமுலேட் பண்ணிட்டு திடீர்னு பம்ப் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஆர்டர் புக்ல அதிகமா ட்ரேடர்ஸ் உள்ள இருக்க மாட்டாங்க. ஸோ இன்எக்ஸ்பென்சிவாவே அந்த மார்க்கெட்டை பம்ப் பண்றதுக்கு இந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் 90% பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர் மார்க்கெட் மேக்கர் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபே வின்டர் மியூட் அப்படின்ற கம்பெனி ஆர் செக்டார்னு சொல்லலாம். அவங்க தான் பினான்ஸுக்கு ஒரு செவியராகவே அதாவது பேக்கப்ல இருந்திருக்காங்க. டிசம்பர் 13, 2022ல இவங்க மேல ஒரு அலிகேஷன் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா ஸ்கேம்னு சொன்னதுக்கு அப்புறமா பினான்ஸும் எங்க FTX மாதிரியே லாஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல அதிகமான பீப்பிள் அந்த கம்பெனி லாஸை ஃபேஸ் பண்ணும்போது பினான்ஸ்ல இருந்து அதிகமான காயின்ஸை வித்ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஜம்ப் ட்ரேடிங்ன்ற கம்பெனி ஆர் செக்டாருமே UST அதாவது லூனா கம்பெனியோட ஸ்டேபிள் காயினா இருந்த USDயை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்குமே இந்த ஜம்ப் ட்ரேடிங் அப்படின்ற கம்பெனி ஆர் செக்டார் தான் பின்னாடி இருந்திருக்காங்கன்றதும் ஒரு சில ட்வீட்ல இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு.
இதை தாண்டி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல நம்ம சைக்காலஜிக்கலா கொஞ்சமாவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும்னா 4 முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அதுல 1 ஓவர் ட்ரேட் பண்ணவே கூடாது. 2வது ஸ்டாப் லாஸ அன்பிரெடிக்டபிள் பிரைஸ் ஆர் பிளேஸஸ்ல வைக்கணும். சைக்காலஜிக்கலா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். 3வது ஷார்ட் டெர்ம் ட்ரேட் பண்றோம் ஓகே, பட் மோஸ்ட்லி 75% வரைக்கும் கிரிப்டோல பை பண்ணோம்னா ஒரு லாங் டெர்முக்கே ப்ராஃபிட் பார்க்க ஆசைப்படுங்க. பட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல 100% ரிஸ்க் இருக்குன்றதுனால நீங்களுமே அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ப்ராஃபிட் பாருங்க. நான் சொல்ற விஷயங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக விஷயம் தான். ஃபைனலி இந்த ப்ராஃபிட் பார்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கிரிப்டோ வாங்கிட்டு டார்கெட்டா வைக்கிற பிளேஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அந்த ப்ராஃபிட் எடுத்து ஆல்ட் காயின்ஸ் ரேங்கிங்ல உடைய காயின்ஸ்ல கரெக்ட்டா அக்குமுலேட் பண்ண தெரியணும். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக் கொடுத்திருக்கேன். இதை இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.